Hello guys, welcome back to another video in InvoCode. Hope lighting உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஆடியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மைக் வேர் பண்ணியிருக்கேன். ஸ்டில் நான் ரோடோட கார்னரில் என்னோட ரூம் இருக்கிறதுனால யூ வில் ஹியர் சம் பைக் நாய்ஸஸ் அண்ட் பிஜியில் இருக்குன்றதுனால சம் அதர் நாய்ஸஸ் மேபி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஹோப் ஐ வில் கிளியர் இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் வந்து நம்ம பேச போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் போன வீடியோட கண்டினியூஷன் சொல்லிக்கலாம். லைக் எலெக்ஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், லீடர் சூஸ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ஹைடாக போயிட்டு நீங்கள் ஓட் பண்ண போகிறது ஒரு சிஎம்க்கெலாம் இல்லைங்க, ஒரு பிஎம்க்கெலாம் இல்லைங்க, நீங்கள் ஓட் பண்ண போகிறது ஒரு எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து மினிஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அதில் ஒரு சீஃப் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டு பேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த எம்எல்ஏ கிட்ட இருந்து ஆரம்பிக்குது இல்லையா. ஹூ இஸ் அ எம்எல்ஏ? ஒரு எம்எல்ஏனா யார், அவருக்கு என்னென்ன பவர் இருக்குது, அவர் நினச்சா என்னென்ன பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ண முடியாது, அவருக்கு மேலே இருக்க அந்த பவர் என்ன, அவருக்கும் மினிஸ்டருக்கும் ஒரு கம்பேரிசன் சொல்லிட்டு எம்எல்ஏ பீப்புளை பற்றி ஒரு 5 இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். தமிழ்நாடு அசம்பிளி பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறது எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹூ இஸ் அ எம்எல்ஏ. லைக் தமிழ்நாட்டை வந்து 234, அதாவது 234 தொகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஒரு தொகுதியோட நிலக்கலவரம் பற்றின விஷயங்கள், நிலவரம் அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அந்த தொகுதிக்கு தேவையான மேம்பாடுகள்லாம் பண்ணுறதுக்கு தான் ஒரு எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நியமிப்பாங்க. 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. இதில் வந்து 40+ எம்எல்ஏஸ் வந்துட்டு எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டு கொடுப்பாங்க. ரிமைனிங் இருக்க கேஸ்ட்டு எல்லாருக்கும் 180+ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பிரித்து வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து கேஸ்ட் வைஸில் வந்து அந்த தொகுதிகள்லாம் பிரித்து கொடுப்பாங்க. அண்ட் இந்த எம்எல்ஏஸ் எல்லாருக்குமே ஒரு மாதத்துக்கு அவங்களோட அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 1,05,000 ரூபாய் எக்ஸாக்டாக சொல்லணும், ஆனால் அதுக்கும் மேலே வரும். இவ்வளோ சம்பளம் வந்து கவர்மெண்ட் வந்து மாதம் கொடுக்குறாங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துக்கு மேலே வாங்குறாங்க. அதுக்கு மேலே நம்ம சொல்லி தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. பாலிடிக்ஸ் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட சேலரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி 25 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் ஒரு எம்எல்ஏவாக நிற்க முடியும். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், எனக்கு இதை பற்றி ஒரு வீடியோ போடணும், எம்எல்ஏ பற்றி ஒரு வீடியோ போடணுன்றப்ப தான் தெரிஞ்சது, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு தொகுதிக்கும் ஒரு வருஷமும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை, ஒரு வருஷமும் நம்ம கவர்மெண்ட் வந்து 3 கோடி ரூபா கொடுப்பாங்க அந்த தொகுதி மேம்பாட்டுக்காக. அப்படி பார்க்குறப்போ 5 வருஷம் முடிவில் 15 கோடி ஒரு தொகுதிக்கு. அது அப்படியே நீங்கள் மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 234 × 15 போட்டிங்கன்னா அதுவே எங்கேயோ போய் சேரும். இது இல்லாமல் பெரிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, லைக் சென்னை மெட்ரோ, மேம்பாலம் கட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு சில பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இந்த மாதிரி இருக்க தொகுதி பெரிய விஷயங்களோட செலவு எதுவுமே இந்த 3 கோடியில் வராது. இது எல்லாமே தனியாகவே தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கான ஃபண்டிங்கும் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு வருஷமும் ஒரு தொகுதிக்கு 3 கோடின்னு 5 வருஷமாக நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கடந்த 20 வருஷமாக ஒரு வருஷத்துக்கு 3 கோடி கொடுக்குறாங்கன்னா 20 வருஷத்துக்கு ஒரு தொகுதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 60 கோடிக்கு மேலே வந்திருக்கும். இந்த பெரிய திட்டங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு எதுக்குமே அந்த அமௌண்ட் போகலை, ஏன்னா அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்கிட்டே இருந்தது. அப்போ மீதி இருக்க 60 கோடியில் சின்ன விஷயங்கள்லாம் இவங்க நம்ம தொகுதியில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தடவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தட்ஸ் ரியாலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ். அப்படிதான் நம்ம இல்லை, இந்த கவர்மெண்ட்லாம் இல்லைங்க. லைக் நீங்கள் ஒரு 20-25 வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னாலே 3 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு வருதுன்னா அந்த 3 கோடி ரூபாவில் எவ்வளோ வந்து மக்களுக்கு போய் சேருது, எவ்வளோ வந்து மக்களுக்கு நிலத்தில் இருக்க மக்களுக்கான பயன்பாட்டுக்காக போய் சேருதுன்றதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ லைக் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக கவுண்ட் சொல்லணும்னா அது தப்பாக இருக்குன்னு தான் இருக்கும் இல்லையா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ எம்எல்ஏ தான் அடுத்த மினிஸ்டரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஓட்டு போட போகிற எம்எல்ஏ வந்து யார் இருக்காருன்றதை வந்து பற்றி நல்லா யோசிச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ், ஒரு எம்எல்ஏ ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவரால் என்னென்னலாம் பண்ண முடியும். நீங்கள் போய் ஒரு எம்எல்ஏ கிட்ட போயிட்டு எங்கள் ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் போட்டாங்கன்னு கேட்டால் அவரால் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்க லிஸ்ட்டை 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட். மாநில பட்டியல், மத்திய பட்டியல், நடுநிலை பட்டியல். இந்த ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, ரோட் ஃபெசிலிட்டி, மக்களுக்கு மழை காலத்தில் வர சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்க மாதிரி ஒரு 60 விஷயங்கள் இருக்குது. அந்த 60 விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த எம்எல்ஏ கிட்ட பவர் இருக்கும். அவர் நினச்சா அதை மட்டும்தான் பண்ண முடியும். மீதி ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், எப்படி சொல்கிறது, இப்போ இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, இந்த மாதிரி ரொம்ப சென்ட்ரலைஸ்டான விஷயங்கள் மாதிரி ஒரு 100 விஷயங்கள் இருக்குது.
அந்த 100 விஷயங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான், மத்திய பட்டியலில் தான் வரும். அதை பற்றி நீ எந்த டிசிஷன் எடுக்கணும்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்டால மட்டும்தான் எடுக்க முடியும். 2 பேருக்கும் பொதுவாக இருக்க மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எஜுகேஷன், லா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதை பற்றி அந்த ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட் பில்லும் இருந்தாலும் சரி, அது கன்கரண்ட் பில்லாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் பில்லாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து, ஐ மீன் எம்எல்ஏ அண்ட் எம்பி ஒன்றா சேர்ந்து தான் அந்த விஷயங்கள்லாம் டிசைட் பண்ணுவாங்க. எம்பியை பற்றி இன்னொரு வீடியோ வந்து தனியாக ஃபுல்லாக நம்ம பேசலாம். பட் எம்எல்ஏ கான்செப்ட்ஸ்க்கு மட்டும் வரும். ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் உங்கள் எம்எல்ஏ கிட்ட போயிட்டு ரோட் போட்டுத்தாங்க, பஸ் அணிக்கல, ட்ரைனேஜ் வரலன்னு கேட்க முடியும். ஆனால் ஏன் ரயில்வே ஸ்டேஷன் வரல, ஏர்போர்ட் வரல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் கேட்க முடியாது. நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, வாக்குறுதிகள் கொடுக்குறப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரயிலை நிறுத்த வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். அது மத்திய பட்டியலில் வரும், அது மாநில பட்டியலில் வரவே வராது. அப்படி இருக்கப்போ எப்படி இவங்க நிற்க வைப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை வந்து அவங்க சொல்கிற வாக்குறுதிகளில் தெளிவான விஷயத்த மட்டும் இவங்க எப்பெல்லாம் நடத்தும், ஒரு பட்டியல் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி பண்ண போகிறாங்கன்றதையும் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இல்லையா? எப்படி அந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்கன்றதை அவங்க கிட்ட கேள்வியாக கேளுங்க. அவங்களுக்கு முதல்ல இந்த 3 பட்டியலில் இருக்க வித்தியாசம் என்ன, எப்படி அதெல்லாம் பாஸ் பண்ணி ஒரு இடத்துக்கும் போகுது, சபாநாயகர்லேருந்து எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் ராஜ்யசபாவில் போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட வரைக்கும் சைன் ஆகிட்டு வருதுன்ற வரைக்கும் அவங்க கிட்ட தெரிஞ்சிருக்கான்றதை விசாரிங்க. எம்எல்ஏ ஓட்டு கேட்க வந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் தேர்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை ஒரு மினிஸ்டருக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஆனால் மினிஸ்ட்ரிஸ்ன்னு பார்க்குறப்போ 45 மினிஸ்ட்ரிஸ் தான் இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு மினிஸ்டர்ஸ் தேவை இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து ஒரு மினிஸ்டர் போடுவாங்க. ஒரு சில டைம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர்னு போடுவாங்க. சீஃப் மினிஸ்டருக்கு கீழேயும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தொகுதியோட வளர்ச்சியை தாண்டி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு துறையோட வளர்ச்சிக்காக ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து மினிஸ்டரோட வேலையாக இருக்கும். அவர் அந்த திட்டம், அந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொகுதிக்கும் போயிடுச்சான்னு பார்ப்பாரு. அவரோட தொகுதி மேம்பாடை தாண்டி அவருக்கு அவரோட தொகுதி மேம்பாட்டு வேலையும் இருக்கும், ப்ளஸ் இந்த அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்களுக்குலாம் நிறைய சலுகைகள் இருக்குங்க. லைக் ஒரு எம்எல்ஏக்கு நிறைய பென்ஷன்ல இருந்து லைக் அவங்களுக்கு தர வேண்டிய ஒரு சில சலுகைகள்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். மினிஸ்டர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு தர வேண்டிய சலுகைகள் நிறைய இருக்கும். சீஃப் மினிஸ்டருக்கு அதுக்கும் மேலே, எம்பி எம்எல்ஏஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டருக்கு அதுக்கு மேலே லைக் இவங்களுக்கு நிறைய சலுகைகளும் இருக்குது, நிறைய விஷயங்கள், அரசு அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது. இது இல்லாமல் இவங்களுக்கு இந்த பதவிகளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சேர்ந்துருக்கு. அது இல்லாமல் நம்ம ஊரில் மினிஸ்டர்னா என்ன பவர், எம்எல்ஏ என்ன பவர் நான் சொல்லி தான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன். மினிஸ்டருக்கும் எம்எல்ஏக்கும் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதான், ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏ இல்லாமலே கூட மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ள அவர் ஏதாச்சும் ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ ஆகணும். அதுதான் சீஃப் மினிஸ்டருக்கும். எம்எல்ஏவாவோ இல்லாமலே கூட ஒருத்தர் நினைச்சா சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும். ஆனால் 6 மாதத்துக்குள்ள அவர் ஏதோ ஒரு தொகுதிக்கு வந்து எம்எல்ஏவா தானே நிரூபிச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகலாம், ஆனால் ஒரு மினிஸ்டர் கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு சின்ன லிங்க் இருக்குது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் 4th முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு ஓட்டு கேட்க வர எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் எதிர்பார்க்கணும், எப்படி அவங்கள ஜட்ஜ் பண்ணணும், என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வச்சு நீங்கள் அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் எழுதி வச்சுருக்கேன். அதை தான் அப்போ கீழே பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் எழுதி வச்சுருக்க ஒரு சில க்ரைட்டீரியாஸ் உங்களுக்காக சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இது இல்லாமல் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு ஒரு எம்எல்ஏவை டிசைட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒரு பெரிய ஒரு பிக்சர் இருக்கும், எல்லா கட்சியிலையும் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் அந்த கட்சியோட தலைவராக இருப்பார். அவரோட பிக்சர் இருக்கும், அவரோட பிக்சரை மட்டும் வச்சுக்கிட்டே உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்பாங்க. ஆனால் அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு வர போகிறதில்ல, உங்கள் தெருவுக்கு வர போகிறதில்ல. அவரால் ஓவரால் தமிழ்நாடு தான் பார்க்க முடியுமே தவிர உங்கள் தெருவையோ இல்லை உங்கள் வீட்டையோ இல்லை உங்கள் வார்டையோ பார்க்கணும்னா உங்கள் எம்எல்ஏவாலையும் உங்கள் வார்டு மெம்பராலையும் தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறது ஒரு எம்எல்ஏ தான்றதை மைண்டில் வச்சுட்டு என்னென்ன க்ரைட்டீரியாஸில் என்னென்ன கட்சியில் இருக்கவங்க என்னென்ன படிச்சிருக்காங்கன்றது வந்து நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. ஜாதி வச்சு ஓட்டு போடுறதோ இல்லை செல்வாக்கு வச்சு ஓட்டு போடுறதோ இல்லை பவர்னால மட்டும் ஓட்டு போடுறதோ அப்படி பண்ணாதீங்க. 2 ரீசன். ஒன்று, உங்கள் ஜென்ரேஷனையும் உங்களோட வாழ்க்கை தரத்தை அது பாதிக்கும், உங்களுக்கு அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனையும் வாழ்க்கை தரத்தையும் சேர்த்து அது பாதிக்கும். அதனால தான் இந்த டாபிக் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு நான் நினைக்கிறேன். ஸோ க்ரைட்டீரியாஸ்குள்ளே போயிடலாமா? இதெல்லாமே நானே உட்காந்து இந்த க்ரைட்டீரியாலாம் ஒரு எம்எல்ஏ இருந்தால் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தம்பி ChatGPT சேர்ந்து எழுதுன்னு தான். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து லா மேக்கிங் எபிலிட்டி.
சட்டமன்றத்தில் உங்கள் தொகுதி எம்எல்ஏ கடைசியாக எப்போ ஒரு லாவை வந்து மேக் பண்ணியிருக்காரு, ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரோ, இல்லை ஒரு மசோதாவுக்கு எதிர்க்க பேசியிருக்காரோ, நிறைய தடவை பார்லிமெண்ட்ஸில் பார்த்துருக்கோம். நடந்துச்சு, பக்கத்து ஸ்டேட்டில் கூட ஒரு தடவை நடந்துச்சு. ஒருத்தர் வந்துட்டு இஃப் யூ கான்ட் ப்ரிவென்ட் ரேப் லயன் என்ஜாய்னு சொல்கிறப்போ அந்த சட்டசபை மெம்பர்களும் சபாநாயகங்களும் சிரித்தாங்க. இன்னொரு சென்ட்ரல் பார்லிமெண்ட்டில் ஒரு தடவை ஒரு எம்பி வந்து ரேப் நடந்ததை பற்றி ஒரு ஸ்டேட்டில் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த சைடில் இருந்தவங்களாம் சிரிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்து அதை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்டவங்கள தான் நீங்கள் எம்எல்ஏ எம்பியாக சூஸ் பண்ணி அங்கே அனுப்ப போகிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே போய் நம்மளுக்காக பேச போகிறவர் எந்த அளவுக்கு பேசுகிறாரு, என்னென்ன பேசுகிறாருன்றதை கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிச்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவரோட லா மேக்கிங் எபிலிட்டி எப்படி இருக்குது, ஒரு சட்டசபையில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறதோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற விஷயங்களோ எப்படி இருக்குன்றத வந்து நீங்கள் நிறைய தடவை நியூஸில் கேட்கலாம். நம்ம அப்பா கிட்ட கேட்டாலே தெரியும். இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச்லாம் பண்ணலாம். அப்பா கிட்ட போய் அப்பா இவரை நீங்கள் எத்தனை தடவை சட்டசபை நியூஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கேட்டால் அவரே சொல்லுவார். ஸோ அந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அசம்பிளிக்கு அட்டெண்டன்ஸ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அவரோட அசம்பிளி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸை தயவு செஞ்சு கால்குலேட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் கான்ஸ்டியூஷன்சி அக்சஸ் விச் இஸ் நத்திங் பட் உங்கள் தொகுதியில் அவர் இருக்காரா இல்லையா. பாதி எம்எல்ஏ எம்பிஸ்லாம் வந்துட்டு தொகுதிக்காக வேலை செய்கிறாங்களோ இல்லையா, ஆனால் தொகுதியில் கண்டிப்பாக நம்மளுக்கு இருப்பாங்க. எதுவும் ஒரு பிரச்சனை வருது, ஸ்டாம்பேட் நடக்குது, ஸ்டெர்லைட் இஷ்யூ வருது, ரோட்டில் மழை பெஞ்சு ரோட்டில் தண்ணி வெள்ளமாக நிற்கிறதுனா அங்கேருந்து மும்பையிலேருந்து துபாயிலேருந்து ஃபாரினில் சுற்றுலா போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்க்குறவரை நீங்கள் எம்எல்ஏ சூஸ் பண்ணவே கூடாது. உங்கள் தொகுதியில் எப்போயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்காரா, சரி பண்ணுறாரு இல்லை செகண்ட் திங். அந்த இடத்துல வந்து நின்னாதானே என்ன பிரச்சனையே தெரியும். அங்கே இருந்துகிட்டே ஃபோனில் வீடியோ கால்லையோ இல்லை ஹெலிகாப்டர்லையோ பார்த்தாங்கன்னா என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது இல்லையா. ஸோ அங்கே வந்து நின்று பார்க்குற அளவுக்கு இருக்கிற உங்கள் தொகுதியில் எப்போயுமே அவைலபிளாக இருக்க எம்எல்ஏவா அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அகெயின் நான் சொல்கிறேன், கட்சியை ஃபஸ்ட்டே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தப்பாக மாறிடும். எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லா கட்சி எம்எல்ஏவையும் எடுத்து லைனாக வச்சுட்டு ஒரு க்ரைட்டீரியா உங்களுக்கு தோன்ற க்ரைட்டீரியாஸ்லாம் எடுத்து இதில் அவருக்கு எவ்வளோ மார்க், இதில் அவருக்கு எவ்வளோ மார்க்குன்றதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் நான் ரீசெண்டாக படித்தேன். ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு செலக்ட் ஆன எல்லா எம்எல்ஏஸ்க்குமே கிரிமினல் ரெக்கார்டு இருந்துச்சான். அப்படி பார்க்குறப்போ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எம்எல்ஏஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கலாம் போது. ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவர் வந்து ஏதோ ஒரு போராட்டத்துக்காக போயிட்டு கிரிமினல் ரெக்கார்டு வாங்கினதுக்கும் ஊழல்லையோ இல்லை ஒரு ரேப் கேஸ்லையோ போயிட்டு ஊழலில் போயிட்டு கேஸ் வாங்கினதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அவரோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் என்னன்னு எடுத்து பாருங்க, அவருடைய எஜுகேஷன் என்னன்னு எடுத்து பாருங்க. அது ரொம்ப 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 முக்கியம். எஜுகேஷன்ஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்ங்க. அந்த காலத்தில் மேபி இல்லாமல் இருக்கலாம், காமராஜர் மாதிரி கோடியில் ஒருத்தர் தான் இருக்கலாம். ஆனால் அவருமே நம்மளை வந்து படிங்கன்னு தான் சொன்னார். எல்லாருமே நல்லவங்களாம் இருக்க முடியாதுங்க. ஆனால் படிப்புன்றதான் உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு வாழ்க்கை தரத்தையும் அந்த கஷ்டத்துல இருந்து ஒரு மாணவன் என்ன சூழ்நிலையில ஒரு மாணவன் படிச்சுட்டு வெளியே அந்த சமூகத்துக்கு வரான் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கும். எதுக்காக ஒரு தலைவர் படிக்கணும்னா, இந்த தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி இருக்கிற எல்லா இளைஞர்களுமே படிச்சுட்டு தாங்க அடுத்த லெவலுக்கு போறாங்க. அட்லீஸ்ட் ஸ்கூல் வரைக்குமாச்சும் படிக்கிறாங்க, காலேஜ் வரைக்குமாச்சும் படிக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப படிக்காத ஒருத்தர் எப்படி படித்தவனோட நிலைமை என்ன, அவனோட வாழ்க்கை திறமை என்ன, அவனோட சூழ்நிலை என்னன்றது எப்படி படிக்காத ஒருத்தரால தெரிஞ்சுக்கணும். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா எலெக்ஷன்ஸ்லாம் நிற்கிற எல்லா எம்எல்ஏஸ் எம்பிஸுமே படிச்சிருக்காங்க, ஒரு டிகிரியாச்சும் வாங்கியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு ஒரு தடவையாச்சும் யோசிச்சு பாருங்களேன். அட்லீஸ்ட் அப்படி இல்லாதவங்களும் மேபி கண்டிப்பாக திறமையானவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்க எஜுகேஷனுக்காகன்றது படிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக படித்த அருமை தெரிஞ்சிருக்கும், படித்தவங்களுக்கும் படித்த அருமை தெரிஞ்சிருக்கும். படிக்காதவங்க படிக்காமல் கல்வியோட அருமையே தெரியாமல் ஒரு கட்சியையோ இல்லை ஒரு ஆட்சியோ நடத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களான்னு ஒரு தடவை உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. அகெயின் விச் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஓவராலாக வரணும். என்னன்னா அந்த கட்சியோட ஐடியாலஜி என்ன, கொள்கை தலைவர் யார், அந்த கட்சியோட தலைவர் யார், அவங்களோட விஷன் என்ன, அவங்க அடுத்த 5 வருஷத்தில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, எவ்வளோ நிதி ஒதுக்க போகிறாங்க. இங்கே எல்லார் பேர்லேயும் கடன் இருக்குப்பா, நம்ம எல்லார் பேர்லேயுமே கடன் இருக்குது. 10 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க, எவ்வளோன்னு எக்ஸாக்டாக எனக்குமே தெரில. பட் ஸ்டில் நம்ம எல்லார் பேர்லேயும் கடன் இருக்குது. எப்படி அந்த கடனை அடைக்க போகிறாங்கன்ற மாதிரி வாக்குறுதியில் நானும் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணுற ஒரு விஷயம் தான். எந்த தலைவராச்சும் வாக்குறுதியில் தமிழ்நாட்டோட கடன் இவ்வளோ இருக்குது, இதை நாங்கள் எப்படி தான் அடைக்க போகிறோன்ற அது ஒரு வாக்குறுதியாக யாராச்சும் ஒரு தலைவராச்சும் கொடுத்துட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி அந்த மாதிரி
கொள்கைகள், பார்ட்டி ஐடியாலஜிஸ் எல்லாமே இதெல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக தான் வரணுமே தவிர எடுத்தோடனே முதல்ல ஒரு கட்சியோட கொள்கையும் ஐடியாலஜியும் அப்ஜெக்டிவும் தலைவரையும் பார்த்துட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட நிற்க போகிறது இல்லை, அந்த எம்எல்ஏஸ் தான் நிற்க போகிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா அதான் வந்து மண்டை மேலே இருக்க கொண்டன்ற மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு எலெக்ஷனுக்கு போய் ஓட்டு போடுங்க. எவ்வளோ தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி, அந்த சர்க்கார் படத்தில் விஜய் சார் சொன்ன மாதிரி லைக் எவ்வளோ தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு போய் ஓட்டு போடுங்க. லைக் ஓட்டு போடுறது ரொம்ப 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 மேண்டேட்டரியான ஒரு விஷயம். நிறைய எலெக்ஷன்ஸில் சின்ன சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் உங்களுக்காகவே ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, 2016 எலெக்ஷனில் ராதாபுரம் தொகுதியில் எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்கன்னா வெறும் 49 ஆர்சிபியோட ஆல் அவுட் நம்பரு. பட் ஸ்டில் 49 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அந்த இடத்துல அந்த தொகுதியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே 2016 எலெக்ஷனில் காட்டுமன்னார் கோவிலில் 87 வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, அதே 2016 எலெக்ஷனில் ஆல்மோஸ்ட் 15 தொகுதிக்கு 1000க்கு கீழே இருக்க ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் நிறைய கட்சிகள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 1000ன்றது 60-70 லட்சம் 6-7 லட்சம் மக்கள் இருக்க இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான தொகை. ஆனால் அந்த 1000 மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் அவங்களுக்கு தேவையான தலைவர்கள் வந்து கிடைச்சாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுங்க, ஆனால் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. லைக் இது எல்லாத்துக்கும் அதுதான் மெயின். நீங்கள் ஓட்டு போனால் தான் நீங்கள் இவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் கால்குலேட் பண்ணணும், யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ தயவு செஞ்சு போய் ஓட்டு போடுங்க. எதுக்கு நான் இதை இன்னொரு தடவை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, இந்த வருஷம் தமிழ்நாட்டில் மட்டுமே 5,68,07,380 ஓட்டுகள் இருக்குது. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் ஃபீமேல் ஓட் தான் அதிகம். எவ்வளோனா 2,89,60,838 பெண்கள் ஓட்டும், 2,77,38,927 ஆண்கள் ஓட்டும் இருக்குது. கம்பேரிங் டு மென் 12 லட்சம் ஓட்டு வந்து ஃபீமேலுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ், ஏன் பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்கன்றது இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசன் என்ன அப்படின்ட்டு. நான் எந்த விஷயங்களையும் ஜஸ்டிஃபை பண்ணல, பட் ஸ்டில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்குது, எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் நிறைய வாக்குறுதிகள்ன்ற பிறகு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. உங்கள் வீட்டை தேடி வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க. கேளுங்க, கொஷின் கேளுங்க. 5 வருஷம் இருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி 5 வருஷம் இருந்தீங்களே, அப்போ என்ன பண்ணீங்க? அதுக்கும் முன்னாடி நீங்கள் இப்போ எதிர்கட்சியாக இருந்தவங்க நீங்கள் அப்போ ஆளுங்கட்சியாக தான் இருந்தீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? புதுசாக வரேன்னு சொல்கிறீங்களே, இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி பண்ண போகிறீங்க? ஒரு 10-15 வருஷமா இருந்துட்டு இருக்கீங்களே, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி யார் வந்தாலுமே கொஷின் கேட்க தயங்காதீங்க. காசு மட்டும் வாங்கிடாதீங்க. பவர், உங்கள் கையில் இருக்க பவரை கொடுத்துட்டு வெறும் 1000 ரூபாய் நீங்கள் திருப்பி வாங்குற மாதிரி. எப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோன்னா அந்த முதலாளிக்கிட்ட வந்துட்டு ஒரு 1000 ரூபா நம்ம கொடுத்துட்டு, நான் உனக்கு 1000 ரூபா கொடுத்துடல, இதுக்கு மேலே நீ முதலாளியாக இருந்தாலுமே நீ எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த முதலாளி ஒத்துப்பானா? நம்ம ஒத்துப்போம். நம்மள ஒருத்தன் ஆள போறேன்னு வருவான், நம்ம கிட்ட தான் வேலை கேட்டு வர மாதிரி வருவான். அவன் நமக்கு 1000 ரூபா கொடுப்பான், ஆனால் நம்ம அவனை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நம்ம அவனுக்கு சொல்லுவோம். இப்படிதான் இருக்கு எலெக்ஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். ஓட்டு போடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்ற தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுங்க. அட்லீஸ்ட் எம்எல்ஏ யாரு, என்ன படிச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தப்போ என்ன பண்ணாரு, இல்லை வருவேன்னா என்ன பண்றேன்னு சொல்றாரு, அவர் சொல்ற விஷயம்லாம் செய்முறையில் இருக்கா, இதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏவா இருந்தாரோ இல்லையோ, தொகுதிக்கு பிரச்சனை வரப்போ வந்து நின்றுருக்காரா, இதுக்கப்புறம் பண்ணா வந்து நிற்பாரா, அவர் மேலே என்ன கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கு, இந்த குறிப்பிட்ட இந்த விஷயங்கள் மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் யோசிச்சு போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்கள் அந்த எலெக்ஷன் பூத்து போகும்போது உங்கள் மைண்டில் நிறைய யோசிப்பீங்க. அந்த எலெக்ஷன் க்யூவில் நிற்கிறப்போ நிறைய தடவை யோசிப்பீங்க, யாருக்கு போகலான்ற மாதிரி மைண்டில் நிறைய கால்குலேஷன் இருக்கும். அந்த லைனில் நிற்கிறப்போ தான் திடீர்னு நம்ம மைண்டுக்கு வந்து என்னவோ ஒரு ஞான உதயம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் யோசிப்போம். பட் ஸ்டில் ஐ எம் சேயிங் தட் நமக்கு நிறைய டைம் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த ரிசர்ச் எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 1 hour ஆகுங்க, இல்லை 2 hours, இல்லை 3 hours. அதுக்கு மேலே ஆக சான்ஸே இல்லை. ஒரு 3 மணி நேரம் ஒரு மாசத்துல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு யார் தலைவராக வரணும்னு கூட நீங்கள் யோசிக்கலன்னா, நீங்கள் வரப்போகிற லீடர் என்ன தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கக்கூடாது, நியாயமாக கூடாது. என்ன ரீசன்னா, நீங்கள் தானே அவரை சூஸ் பண்ணுறீங்க. ஆனால் சூஸ் பண்ணது மாதிரி யோசிச்சிங்களா?
இல்லை ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்க முடியலன்னா அப்புறம் எப்படிங்க? தப்பு தானே. அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணுறாதீங்க. யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் வாட்சிங், காலேஜ் பசங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோவை மட்டும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு போட்டு காமிங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் வயசானவங்க இருந்தால் போட்டு காமிங்க. அது இல்லாமல் எலெக்ஷன்ஸ் பற்றி, எம்எல்ஏஸ் பற்றி தெரியாமல் இருக்கவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பயுமே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னென்னா, தெரியாத யாராச்சும் ஒருத்தவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தடவை ஓட்டு போடுறப்போ யாருக்கு போடுறோன்ற மைண்ட் செட்டோட போய் ஓட்டு போட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப லென்த்தான வீடியோ, இன்வோகோடோட ப்ராபப்ளி லாங்கஸ்ட் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு திஸ். அண்ட் ப்ளீஸ் ஓட்டு போடுறப்போ வச்சு ஓட்டு போடுங்க. தேங்க்யூ, பாய். மைக் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்.